மாயா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா, வியூஸே வந்து சுத்தமா வந்து வரவே மாட்டேங்குது. பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ரகுராம் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஜானகி அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாயா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ரகுராம் புரிஞ்சுக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் சிவராமனை கூட்டிட்டு போறாங்க. நம்ம பார்வதி, ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன். எதை பத்தி? உங்களுக்காக நான் சொந்தமா ஒரு ரைஸ் மில் வந்து பார்த்து வச்சிருக்கேன். அந்த பத்திரத்துல நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கணும். மற்றபடி ஒன்றும் வேணாம். எதுக்குடி? அதுவும் யார் வீட்டு காசு இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இது நம்ம காசு தாங்க. நான் வந்து வங்கியில் கேட்டிருந்தேன், அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணனுக்கும் அன்னைக்குமே இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தேவையில்லாமல் வந்து நீ வேற காசு வந்து கடன் உடனே வாங்கி குடும்பத்தை பிரிக்கணும்னு பார்க்குறியா? கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு கணத்திலே பலார் பலார்னு அரைஞ்சிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கதிர் மாட்டுக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து பிஸ்னஸ்லேருந்து எல்லாம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் சந்தோஷமாக கிளம்பலான்னு இருக்காங்க. மாமா எப்படி கோவப்பட்டாரு என்ன ஏதுன்னு தெரில. நம்ம எதுக்கும் ஃபோன் அடித்து கேட்போம்னு சொல்லிட்டு தனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம கதிர் பக்கத்தில் இருக்கும்போதே அப்போன்னு பார்த்து, என்னம்மா எப்படி இருக்க? அப்பாவுக்கு எந்த விஷயமா தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது மாயாட்ட வந்து கேட்குறாங்க. இது மாதிரி கேட்குறாங்க பெரியம்மா, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க, நீங்களே பேசுங்கன்னொன்னே, இப்போதைக்கு வீட்டில் நடக்கிற எந்த விஷயமும் கதிர்க்கும் தனாக்கும் தெரிய வேணான்னு ஜானகி அம்மா சொன்னோன்னே, சரி அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து நல்லபடியாக வந்து முன்னேறி காட்டணும். அது பண்ணாலே போதும். அப்பாவுக்கு உன் மேலே இருக்கிற கோவம்லாம் தீர்ந்துரும். கதிரோட மாமனார் தான் நம்ம ரகுராம்ங்கிற மாதிரி பேர் எடுத்து காட்டணும். மற்றபடி ஒன்றும் வேணாம். சரி அத்தை காட்டிடுவோம். அங்கே எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே. எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் உங்களை பாருங்கள். என்ன நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன். ஏண்டா கதிரு, நல்ல விதமாக தொழில் வந்து பண்ணு சரியா? அங்கங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருக்காம நீ தொழிலையே வந்து நல்லா இன்னும் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஏன்னா உன்னோட தொழிலுங்கிறனால கார்த்தி ஏதாவது ஒன்று பண்ணலாம். புரியுதில்ல அப்படின்னு சொன்னோன்னே, நல்லாவே புரியுதுங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்லிவிட்டு அப்படியே பிஸ்னஸை பார்க்கலான்னு போகிறாங்க. ஒரு பக்கம் பார்ட்னர்னு சொல்லி ஒருத்தர் சேர்த்து விட்டார்ல, அவர் வந்து லைட்டாக வந்து இந்த சொத்து எல்லாமே நமக்காக தான் வரணும். கதிரை நான் 5 ரூபா கொடுத்துட்டு எடுத்துப்பாப்லையா, மொத்தம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 20 லட்சம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் 5 ரூபா தான் கொடுத்துருக்கான். மேற்படி இன்னொரு 5 ரூபா கொடுத்தா அக்ரிமெண்ட்டில் அவன் பேர் வந்து சேர்த்துப்போம். இல்லாட்டி வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் அடுத்தடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உங்களுக்கான வேலை எனக்கான வேலைன்னு பிரிச்சுக்கணும். 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் தொழிலை டெவலப் பண்ண முடியாது. என் வேலையில் நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன். நான் எடுக்கிற முடிவு தான். உங்கள் வேலையில் நீங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்த்துக்கங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான். சரி சார் சொல்லுங்கள் சார், நான் என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் 5 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க கரெக்டாக? மொத்தமாக இது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 20 லட்சம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போதைக்கு நீங்கள் பார்ட்னருங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. உப்புக்கு சப்பானியா அப்படின்னே சொல்லிடுறாரு. நம்ம கதிருக்கு இந்த 5 ரூபா பரட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. என்னடா இவர் இப்படி சொல்ல சொல்லிகிட்டு இருக்காரு. நான் 15 ரூபா போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 பேரும் 50-50 இருக்கலாம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். எப்போதும் ஆல்ரெடி நீங்கள் என்ன மாதிரி வேலை பார்த்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் வந்து வேலை பாருங்கள். நீங்கள் 5 ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பங்கு வந்து கொடுப்பேன். எனக்கு 15 ரூபா நான் போட்டிருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேர் வந்து எடுத்துப்பேன். இது நியாயமான முறையில் நான் நடந்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனுபவங்கிறது டெலிவரி டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் டெலிவரி எல்லாம் ப்ராப்பராக வந்து டெலிவரி பண்ணி கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நான் ஆஃபீஸ் சமாச்சாரம் எந்தெந்த இடத்துல ஆஃபர் அதிகமாக கிடைக்குது இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கம்பெனியை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டியது நம்ம 2 பேர் கையிலையும் தான் இருக்குது. நான் வந்து ப்ரொடக்ஷன் டீமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் மார்க்கெட் டீமாக வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி நான் ஒரு 6-7 பேரை வந்து வேலைக்கு வந்து சேர்த்துக்கிட்டா? என்ன சொல்கிறீங்க 6-7 பேரா? நீங்கள் ஒரு ஆளாக வந்து நின்றுக்கங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து 3 பேரை சேர்த்துக்கங்க. போதும். இப்போ தானே நம்ம கம்பெனி வந்து டெவலப் ஆகுது. ஆளுங்க வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா வந்து வியாபாரம் நடக்கட்டும். நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெட் ஆகி நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் நீங்களும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கதிரை வந்து பிடிக்காமையே வந்து வேலையை வந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை நேரம் நம்ம நல்லா வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம முதலாளிக்கு விசுவாசமாக இருந்தோம். ஆனால் இப்போ என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே. நம்ம பேச்சை யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கதிர்.
தனா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து என் புருஷன் வந்து இது மாதிரி தொழில ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் உன் புருஷன் மிகப்பெரிய ஆளா வந்துருவாங்க. ஏன்னா இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் உன் புருஷன் உனக்காக தாங்கி நிற்க போறான். எல்லாம் தெரியும். தனாக்காக அவன் செய்ய மாட்டானா என்ன அப்படின்னு சொல்லி தலை மேல தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. பாரேன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ரகுராம் வந்து இவர் தான் என்னோட மாப்பிள்ளைன்னு கூடிய சீக்கிரம் சொல்ல போகிறாங்க. சில வருஷம்லாம் இல்லை, சில மாதத்துலேயே நடக்க தான் போகுது. தனா உன் புருஷனை நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னு கதிர் மாட்டுக்கும் சோகமாக வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம மாயா வந்து திங்க் பண்ணுறாங்க. கதிருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லு மாயா, என்ன விஷயம்னோடனே, ஏய் உன்னோட பார்ட்னர் எப்பிட்றா நல்ல விதமாக தானே பண்ணுறாங்க. இருப்பினும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்கிறா, நான் வந்து சால்வ் பண்ணுறேன். சரியா, பண ரீதியாக ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. நீயும் சீனு மாதிரி என்கிட்ட வாங்க வேணான்னு சொல்லி அடம்பிடிக்காத. சீனு தான் வந்து இப்போ திருந்திட்டான். எல்லாமே என்கிட்ட கேட்காம செய்யறதில்ல. நீயும் என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா சொல்கிறா, பார்த்துக்கலான்னொன்னே, அதெல்லாம் எதுவும் இல்லை. பார்ட்னர் ரொம்ப தங்கமானவர். இப்போன்னு பார்த்து நம்ம தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல எடுத்தோடனேயே அவர் இப்படியெல்லாம் பேசினாங்கங்கிற விஷயத்த சொன்னனா, இதை கூட சமாளிக்க முடியலன்னா நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுவேங்கிற மாதிரி கூட எல்லாரும் கேட்பாங்க. நம்ம அமைதியாகவே இருப்போம். அவர் சொல்கிற மாதிரி 5,00,000 கொடுப்போம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாயா, சந்தோஷமாக தான் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. தனா வந்து வீட்டில் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. தன்னோட மனைவி வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு மனசுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டமாக இருந்தது எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு, தனா நீ ஹாப்பியாக இருக்கல்ல, பின்ன என் புருஷன் இப்போ தொழில் அதிபர்றா. முன்னாடி 50,000 ரூபா சம்பாரிச்சானா இப்போ 2,00,000 ரூபா கிட்ட வந்து சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முன்னாடி நான் வேலை பார்த்துக்கிட்டு சம்பளம் வாங்கினேன். இப்போ முதலாளிங்கிற பேசணும்னு சொல்லி நான் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. என் கம்பெனியில் நான் வேலை பார்க்கணுன்னா கூட நான் பார்த்துருவேன். ஆனால் என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த விஷயத்தெல்லாம் தனா கிட்ட சொல்லி அவள் சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கதிர் வந்து யோசிச்சுட்டு, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாத்தையும் மாற்றிடலாம் தானாங்கிற மாதிரி நம்பிக்கை விட்டுற மாதிரி கதிர் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்க கேட்க தானா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.